சிவப்பிரகாசம் என்ற நூலிலே மீண்டும் ஒரு தலைப்பு ஆன்ம லாபம் என்ற தலைப்பிலே திரு அருண் அவர்கள் சீர்காழி மையத்தின் மாணவர் அவர்கள் பேச வருகின்றார்கள். அவர்களை வருக என்று கரவசையுடன் வரவேற்கின்றோம். சிவாய நம. மாதவம் செய்த தென் திசையாம் காழி மாநகரின் திருஞான சம்பந்தருக்கு 3 வயதில் ஞானப்பால் வழங்கிய அம்பிகை திருநாயகி பிரம்மபுரீஸ்வரர் தோணியில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மையப்பராக அமர்ந்திருக்கும் தோணியப்பர் திருவருள் துணை கொண்டு குருவருளும் திருவருளும் கூட்டி வைத்து இப்பொழுது நாம் சிந்திக்க உள்ள தலைப்பானது சிவப்பிரகாச பாடல் 83 ஆன்ம லாபம். லாபம் என்ற சொல்லை கேட்டவுடன் நம்மில் பலருக்கு பேர், பதவி, புகழ், செல்வம் என்றெல்லாம் நினைவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவை நிலையற்றவை. தாய்மானவர் சொல்லுவாரு, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. இப்போ 84 லட்ச யோனி பேதம்னு சொல்றாங்க. சிவப்பிரகாச 47வது பாட்டுல அந்த மனிதர்கள்ல 9 லட்சம் உயிர்கள், தாவரங்கள்ல 19 லட்சம் உயிர்கள் அப்படின்னு அந்த எண்ணிக்கையை கொடுத்துருக்கான். அப்ப இந்த பிறவிலேயே இறைவனை பத்தி நினைக்கலன்னா வேற எந்த பிறவில கிடைக்கும்னு தாய்மானவர் சொல்றாரு. அதுமாரி இந்த உண்மையில் மனித பிறப்பின் மிகப்பெரிய லாபம் எதுவெனில் தன்னுடைய ஆன்மாவின் உண்மை நிலை உணர்ந்து இறைவன் திருவடி அடைவதே ஆன்ம லாபம் அப்படின்னு பேரு. இப்போ 1000 மனிதர்களை வென்றவன் வீரனும் அல்ல, தன் அறியாமையை வெல்லாதவன் ஞானியும் அல்ல. ஒரு சிறு சிந்தனையாக பார்க்கிறோம். இந்த தலைப்பு சிவப்பிரகாசம் என்கிற நூலில் இருந்து வருது. சிவப்பிரகாசங்கிற நூலை பார்க்கும் பொழுது சிவஞான போதம் அருளிய மெய்கண்டார், அவர் மாணவர் அருள்நந்தி சிவம் வழியாக அடுத்தடுத்த மாணவராக வந்த 4 சந்தான குறவர்கள் ஒருவரான உமாபதி சிவனார் அருளி செய்த சித்தாந்த அட்டகை 8 நூல்களில் கருத்துக்களை மிக எளிமையாக, நுட்பமாக, ஆழமாக சிந்திக்கக்கூடிய வகையில் அமையப்பெற்ற நூல் இந்த சிவப்பிரகாசம். இந்த நூலானது உயிரின் தன்மை, ஞானத்தின் நிலை, ஆன்மாவின் பயணம், ஞானத்தை நோக்கி எப்படி ஆன்மா பயணிக்கிறது. அப்ப ஞானம்னா என்னன்னு கேட்டா, அவருக்கார நடராஜ பெருமான் அவருடைய அந்த தூக்கிய திருவடி அருளல், அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறவருடைய மிகப்பெரிய நோக்கம். அப்போ அந்த திருவடியை எப்படி சொல்றாங்கன்னா, ஒன் திருவடின்னு திருக்கோவையார்ல மாணிக்கவாசகர் பாடுறார். தெய்வம் தீந்தமிழ் துறைவாய் நுழைந்தனையோ. அப்போ ஒண்ணுன்னா சிறந்த திருவடின்னு அர்த்தம். அதுக்கு ஓமையே சொல்ல முடியாது. அவரோட இறைவனோட திருவடி இப்படி இருக்குன்னு ஏதாவது ஓமை சொல்ல முடியுமானா, ஓமனில் இறந்தனன்னு சொல்றாங்க. அப்ப சிவம்ங்கிறது ஓமனில் இறந்தன, மங்களகரமானது. மங்களகரம்னா என்னன்னு கேட்டா, இயல்பாகவே பாசம் நீக்கம் பெற்றது, இறைவன் பேரறிவாளன். அதெல்லாம் பார்த்து இப்ப இந்த பாடலுக்குள்ள போறோம். இந்த சிவப்பிரகாசத்துல 100 பாட்டுன்னு ஃபர்ஸ்டே சொன்னவர். சிவஞான போதம் 14 பாட்டுன்னு அவர் முதல்ல சொல்லல. சிவஞான சித்தியார்ல இத்தனை பாட்டு தான் இருக்குன்னு அவர் குறிப்பிடல அந்த ஆசிரியர். ஆனா இந்த சிவப்பிரகாசம் அருளி செய்த உமாபதி தேவனார் ஆரம்பத்திலேயே அவர் சொல்லிட்டாரு, நான் 100 பாட்டு தான் பாட போறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பாட்டு ஞானத்தின் வகை, வீடு பேற்றுக்குரிய சாதனங்களை விளக்குவதாக அமையப்பெற்றுள்ளது. முந்தைய ஒருமையாலே மொழிந்தவை ஒரு பகுதியா பார்க்கலாம். கேட்டல், கேட்ட சிந்தனை செய்தல், அதன்படி உண்மை தெளிந்திடல், அது தான் ஆக எய்த வந்தவாறு எய்த நிட்டை மறுதல். என்னடா முன்னாடி கேட்ட வார்த்தையவே இருக்கேன்னு பார்த்தா, இந்த ஆசிரியர்களோட அந்த நுணுக்கம், அந்த அறிவு தெளிவு எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு முன்னாடி பேசின 2 தலைப்புலையும் இந்த கேட்டல் சிந்தித்தல் வந்துச்சு. இதுல நான் முடிக்க போற வார்த்தை வந்து அத்வீதம்னு முடிச்சிருப்பேன். இது ஒரு அடுத்த தலைப்பு பேச போற 9வது தலைப்பு அத்வீதம் பத்தியே பேச போறாங்க. அப்ப ஆசிரியருடைய அறிவு தெளிவு எவ்வளவு வந்திருக்கும், அவங்க எவ்வளவு பக்குவம் பெற்றவராக இருந்திருப்பாங்க. அதேமாரி இந்தவாறு அடைந்தோர் முத்தி எய்திய இயல்பினோரே. ஞானத்தின் வகைகள் 4. இந்த நெறிகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானம்ங்கிறது அன்பு சாராகவும், சரியை கிரியை யோகம் அறிவு சார்ந்ததாகவும் அமையப்பட்டது. இந்த ஞானத்தில் தான் இந்த பாட்டு, இந்த தலைப்பு நம்ம சிந்திக்க போறது இருக்க போகுது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். புரிஞ்சிருச்சே, வேற என்ன இதுல இருக்குன்னு கேட்டா, அதுல என்னென்ன இருக்கு, இதுக்கு இணையா என்ன சொல்லலாம். இப்ப இதை பத்தி பார்த்தோம்னா இது மட்டும் கிடையாது. 12 திருமுறைகள், சாத்திரங்கள், எழுதிய சைவ சித்தாந்த 14 சாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருந்திருக்கும். இப்போ இந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் பேராசிரியர் சிவஞான போதம் எடுக்கும்போது 8ஆம் சூத்திரம் கேட்டலுக்கு இணையாக சொல்லியிருப்பாங்க. 9ஆம் சூத்திரம் சிந்தித்தலுக்கு. அந்த மாரி 8, 9, 10, 11 இந்த 4க்கும் இணையாகவே அமைந்து பெற்றிருக்கும். கேட்டல்னா குரு வடிவாக மந்திர உபதேசம் பெறுதல். சிந்தித்தல்ல பூஜை பண்றது, அகபூஜை புற பூஜை எல்லாம் புருவ மத்தியில வச்சு பண்ணணும் அகபூஜைய. ஆன்ம சுத்தின்னு அதுக்கு பேரு. தெளிதல்ல ஏதாவது ஐயா வருதா,
நம்ம வந்து சித்தாந்த வகுப்பு படிச்சோன்னா மாலை 5 மணிக்கு வகுப்பு முடிஞ்சோடனே கேட்பாங்க ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு. ஏதாவது நமக்கு கேள்விகள் இருந்தால் ஐயாட்ட கேட்கணும். அதுல இருந்து நம்ம தெளிவு பெறணும். அறிவு தெளிவு பெறுதல், கடைசியாக நிட்டை கூடுதல், இறைவன் திருவடியோடு ஒன்றுபடுதல், இரண்டர கலத்தல்னு பேரு. இப்போ நான் யாருன்னு கேட்டா இறைவன் அருளால் இயங்கக்கூடிய ஆன்மா, அதுதான் ஆன்ம லாபம். அப்போ முற்பிறவியில் சரியை முதலான விஷயங்களை பண்ணி வந்தா இப்பிறவியில் நம்ம எல்லாருமே முற்பிறவியில சரியை கிரிய யோகம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதான் இப்ப சைவ சித்தாந்தம் கேட்கிறோம். இந்த அரங்கத்துல அமர்ந்து இதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னா நம்ம இப்ப ஞான நிலையில இருக்கிறோம். இப்போ உபதேசம் கேட்டாச்சா, கேட்டதை சிந்திக்கணும், அதுல தெளியணும். கேட்டது எல்லாமே உண்மையா, அப்ப அதை வந்து தெளியணும். அதுல ஏதாவது கேள்வி பிறக்கும், அதை கேட்டு தெளிவு பெறணும். மற்ற சமயங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் கேள்வி கேட்கறது. மற்ற சமயங்கள்ல அவங்க சொல்றதை நம்பிட்டு அப்படியே போக வேண்டியதா. சைவ சமயத்துல மட்டும்தான் உனக்கு ஒரு கேள்வி எழுதா கேளு, அதை தெளிவு பெறு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்போ சிவம் அத்வைத நிலை பொருந்த நிட்டை மறுதல், சிவனோடு ஒன்றுபடுதல், இது உண்மை தெளிந்தது ஆன்மலாபம்னு பேரு. இங்கு சிவப்பேரு, நிட்டை கூடுதல், சுவானுபூதி, ஆன்மலாபம் எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்குது. இப்போ முக்திக்கான முதல் படி கேட்டல். குழந்தை வந்து பிறந்தோடனே பேச ஆரம்பிச்சிருமான்னு பார்த்தா ஞான சம்பந்தர் மாரி அருள் பயப்பட்ட குழந்தைகள் பேசலாம். நம்ம குழந்தைகளெல்லாம் சொல்லி தரணும். சொல்லு, அம்மா சொல்லுன்னு சொல்ல சொல்ல அதை கேட்டு சிந்திக்கணும். இந்த 10 தலைப்புகள்ல இந்த தலைப்புல தான் நம்ம எல்லாருமே அதை கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் இந்த தலைப்பே. அப்போ சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாசத்துல ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம்ங்கிற சொல்லுக்கு ஒற்றை சொல் விளக்கம் சொன்னார். உண்மை விளக்கத்துல 17வது பாடல் கிட்ட திருவதியை வனவாசம் நடந்தால் அறியாமைன்னு சொன்னார். ஆணவம்னா அறியாமை. அதாவது மேகண்டார் அந்த 3 வயதுல ஆணவம்னா என்னன்னு கேட்டா இதுதான் அவரை காட்டி கேட்டு சொல்லியிருப்பாரு. அதுதான் அறியாமை, ஆணவம். அப்ப சிவபிரகாசம் சொல்லுது அருளால் தான் அறிவு பிறக்கும். அறிவால் உலகை எறியலாம், அருளால் தன்னை எறியலாம். தன்னை உணர்ந்த அந்த நொடியில் இறைவனை உணரலாம். திருச்சிட்டம்பலம். காதால் கேட்ட ஞானம் கருத்தில் விதையாகும், விதையான உண்மை வாழ்வில் மரமாகும். அப்போ காது கொடுத்து கேட்கணும். கேட்டாச்சா, அடுத்தது என்னன்னா அதுல அனுபவ ஞானம்னு ஒரு விஷயம் இங்க கேட்டல சொல்றேன். பின்னாடி தெளிதல் வரும்போது ஞான அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றேன். அனுபவ ஞானம்னா என்னன்னா இறைவன் உயிருக்கு உயிராய் வியாபித்திருக்கிறான். அந்த வியாபகத்துக்குள் உயிர்கள் வியாபியமாய் அடங்கி இருக்கிறது. அப்ப இறைவன் நமக்குள்ள இருக்கா, உயிர்கள். அப்ப அடுத்ததாக 2வது படி சிந்தித்தல். இப்ப வந்து கேட்டாச்சு, பாடம் கேட்டாச்சு, ஞானம் பெற்றாச்சு, தீட்சை வாங்கிட்டீங்களா அப்படின்னா அடுத்த படி சிந்திக்கணும். மந்திர உபதேசம் வாங்கியிருப்போம். முன்னாடி எழுதிருக்கல சிவாய நம, சிவம் அருள் உயிர் அப்படிங்கறத தெரிஞ்சு அதை வந்து நம்ம உண்மை தெரிந்து அடுத்தடுத்து போகணும், சிந்திக்கணும். கேட்டதை பிரபஞ்ச விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் நின்று ஆன்மா சிவனின் மீது மீதூர்ந்து அன்பு கொள்ளணும், காதல் கொள்ளணுங்கிறாரு. திருஞான சம்பந்தர் 16 வயசுல ஆச்சாரபுரத்துல கல்யாணத்தப்ப பாடுறாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு பாடுறாரு. எவ்வளவு உருகிருப்பார் அவர்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவள்ளுவர் படத்துல நடிகர் தலைவர் நடிச்சிருப்பாரு, இந்த அப்பராவும் நடிச்சிருப்பாரு, சுந்தரராவும் நடிச்சிருப்பாரு. அவரெல்லாம் பார்த்தா திருநாவுக்கரசர் இப்படிதான் இருந்திருப்பாருன்னு காட்டியிருப்பாரு. அந்த மாதிரி அவர் நடிச்சிருப்பாரு. அங்க அந்த அப்பூதியடிகள் வீட்டுக்கு போனப்ப அந்த வெளியில உட்காந்து பாடுவாங்க. பாடினோடனே அவங்க உள்ள இருந்து அப்பூதியடிகளார் மனைவி கேட்பாங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு. செவிக்கு உணவில்லாத போதுதானே சிறிது வயிற்றுக்கு அப்படின்பாரு. அது மாதிரி நம்ம பேராசிரியர் இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் திருசெவிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்போ காதால கேட்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது. 63 நாயன்மார்கள்ல அப்பர் பண்ணது ஞான பாதை. 20-30 ஆண்டுகள் மாற்று சமயத்துல இருந்து அந்த சூளை நோய் எப்ப திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்தார். 3 வயசுல ஞானப்பால். அப்பர் பெருமானுக்கு சூளை நோய் கொடுத்து அவரை சிவத்துக்கு கொண்டு வந்தார். சுந்தர பெருமானுக்கு ஓலை கொடுத்தார். திருவெண்ணைநல்லூர் வெண்ணைநல்லூருக்கு அந்த தடுத்தார் கொண்ட புறம் தெரியும். ஓலை கொடுத்தார். 4வதா மாணிக்க வாசகருக்கு என்ன கொடுத்தார்னா அவரோட தாலையே கொடுத்தார். திருவடி தீட்சை வழங்கி மாணிக்க வாசகருக்கு அந்த திருப்பெருந்துறை எவ்வளவு பெரிய கோயில், ஆத்மநாத சாமி எல்லாம் போய் பார்க்கணும், தரிசிக்கணும். அவர் ஞான பாதை. கண்ணப்பர் அவர்களாலும் தெரிஞ்சிருக்கும், அது அன்பு பாதை. இறைவனை அடைய வெறும் அறிவு மட்டும் கிடையாது, தூய்மையான அன்பும் மீதூர்ந்த உண்மையும் வேணும். அப்ப இதையேதான் இந்த சிவபிரகாசம் அவருடைய உமாபதி சிவனார் சங்கற்ப நிராகரணம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல தேவையற்ற எண்ணங்களை நீக்கி நான் இறைவன் நினைவு நிலைக்கும், இதுவே சிவபிரகாசம் கூறும் நிட்டை கூறுவதாக அங்கேயே சொல்லியிருப்பார். அப்ப ஒரு நூல்னா அது மட்டும் கிடையாது, எல்லா நூல்லையுமே ஒரே விஷயம், பதி இறைவன். இதுதான் அவருடைய திருவடி பெறணும். அப்ப திருவடினாலும் திருவருள்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி சிவபுராணத்துல 6 வாழ்க 5 வெல்க 8 போட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த வாழ்கையா இருக்கட்டும், வெல்கையா இருக்கட்டும், போட்டியா இருக்கட்டும், எல்லாமே திருவடி தான்.
இறைவன் திருவடியை தான் சொல்றாங்க. இது சிந்தித்தல்ல. அடுத்ததா தெளிதல். சைவ சித்தாந்தம் இந்த உடம்ப விட சொல்லல, இந்த உடம்பின் மீது இந்த பற்றை தான் விட சொல்லுது. இப்போ சம்பந்தர் வந்து பூம்பாவையை உயிர்ப்பித்தது. அதே மாதிரி அப்பர் என்ன பண்ணிருப்பாரு, திங்களூர்ல புதியர்கள் மகன திருநாவுக்கரசனை ஒழிப்பிப்பார். இது மாதிரி சுந்தரர் ஏதாவது பண்ணிருக்காரான்னு கேட்டா, அவினாசியில குதிரை மூலங்கள் அந்த பையனை 7 வயது குழந்தையாக 2 வருஷம் கழிச்சு அப்படி இருந்தாலும் அப்படியே வர வச்சிருப்பார். அப்ப அதெல்லாம் இறைவன் அருள் இருந்தால் எல்லாம் சாத்தியம்னு செய்து காட்டியவர்கள் நாயன்மார்களை போட்டுரும். கேட்டல்ல பொருள் பற்றி பேதமாய் நின்று, சிந்தித்தல்ல அதை அபேதமாய், இது வேற கலப்பு பற்றி அபேதமாய் நின்று, தெளிதல்ல ரெண்டும் ஒழிந்து சிவனோடு உடலாய் நிற்கும். அதுக்கப்புறம் நிட்டை கூடுதல். இதுதான் ஞான அனுபவம். அங்க அனுபவ ஞானம் சொன்னா இங்க ஞான அனுபவம் இதுதான். குருநாதர் மூலம் பூஜை கேட்டு சிவ பூஜை செய்து மந்திரம் மோதி அகப்புற பூஜைகள் செய்து வந்தால் நிட்டை கூடுதல் நிகழும். முத்தி ஒரே நாள்ல கிடைச்சிருமானா அது கிடைக்காது, அது ஒரு பயணம். இத தாயமானவர் இன்னொருத்துல எப்படி சொல்லுவாருன்னா, கேட்டல் முதல் நாளே கேடிலா நாட்பணமும் வாட்டமர எனக்கு வாய்க்கும் நாள் என்னாலோ எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாடியிருப்பார். அப்போ இதுக்கு சில குரட்பாக்கள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்படிங்கிற குரல்ல சிவபிரகாசத்தோட ஆன்மலாபமும் அங்க நெய்ப்பொருளோட ஒரே இதை குடிக்குது. சிவபிரகாசத்தோட முத்தி நிலைய பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதா. இப்ப எல்லா திருக்குறள் எடுத்தாலும், இதுக்கு முன்னாடி ஒரு தலைப்புல பேசுறாங்க திருக்குறளில் சைவ சித்தாந்தம்னு. திருமுறைகளும் சைவ சித்தாந்தத்தை வர மறைப்பாற்றலா சொல்லிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. எப்படின்னா, தோத்திரமும் சாத்திரமும் இரு கண்கள் மாதிரி, வேதமும் ஆகமும் இறைவன் இரு திருவடிகள் மாதிரி. அப்போ சில உண்மைகள் பார்த்தா கேட்டலுக்கு காணல் நீர் ஒரு உண்மையா சொல்லலாம். காணல் நீர்னா என்ன, நம்ம வாகனத்துல போகும்போதோ இல்ல பாலைவனங்கள்லயோ நீர் தெரியும், பக்கத்துல போனா தெரியாது. அது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையில ஆசைகள் புகழ்லாம் நிலையற்றவை. ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் அவையெல்லாம் நிலை இல்லாததுன்னு தெரியும். கேட்டல் சிந்தித்தல்ல உண்மை அறியக்கூடிய நிலையாக இது. கனவு வந்துட்டு இருப்போம், திடீர்னு 5 மணிக்கு எழுந்துட்டோட முடிவு தெரியாம போயிடும். அது மாதிரிதான் இந்த வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறது தெரியாது. உலக அனுபவம் உண்மை புரிந்து ஞானம் பெற்ற பின் அந்த உண்மை புரியுமா தெளிதல். இந்த தெளிதல்ல இருக்கு. மூணாவதா நீரில் எழுத்து போல, ஒரு தண்ணியில போய் எழுதணும்னா தெரியும், அடுத்த நொடி மறைஞ்சு போயிடும். அது மாதிரிதான் நிட்டை கூடுதலுக்கு டெஃபினிஷன் தோன்றி நெக்ஸ்ட் செகண்ட் அடுத்த நொடி மறைஞ்சிடும். நிலையற்ற உலகப்பற்று தோன்றாலும் இறைவன் அருளும் ஆன்ம ஞானமுமே நிலையானது. இது இறைவன் உணர்வில் நிலைப்பது நிட்டை கூடுதல். ஆன்ம ஞானம் அழியா உண்மை உணர்த்தது. சில பாடல்கள் திருஞான சம்பந்தர் 3 வயசுல பாடினாரு. முதல் பாட்டு தோளுடைய செவியன், அதுல 2வது பாடல்ல, அதாவது முதல் பதிகத்தின் 2வது பாடல்லையே கற்றல் கேட்டல் உடை யார் பெரியோர்னு கேட்டல அப்பயே சொல்லிட்டாரு. முதல் பாட்டிலேயே கேட்டல் தான் முதல் படி, அதுக்கப்புறம் தான் அடுத்த எல்லாமே சொல்லியிருப்பாரு. கேட்கதான் தங்கும். கேட்டுட்டே இருந்தா போதுமா, இந்த காரை வாங்கி அந்த காரில் விடுற மாதிரி தான். அப்ப 4 பேருக்கு சொல்லணும், இன்னும் நிறைய பேர் சைவ சித்தாந்தம் படிக்க வைக்கணும். 25,000 பேராக இப்ப இருக்கக்கூடியது, அடுத்த ஆண்டு 2 லட்சம் பேராக வர வேண்டும். சைவ சித்தாந்தம் உலகெங்கும் வர வேண்டும்ங்கிறது தான் 23வது சன்னிதானத்தினுடைய ஆரம்பமாக இருந்தது. நாளும் செய்வதற்கு தான் அதுக்கு பாராயணம்னு பேரு. இதே உமாபதி சிவனார் அருளி செய்த வினா என்பாங்கிற நூல்ல குரு கிட்ட இந்த சிஷ்யன் கேள்வி கேட்பதாகவும் அதுக்கு பதில் சொல்வதாகவும் அமைந்திருக்கும். கேள்வி பிறக்கும் இடமே ஞானத்தின் பிறப்பிடம். நீ எங்க இருக்கன்னு கேட்டா இறைவனுக்குள்ள இருக்கன்னு சொல்லணும். அப்ப இறைவன் அவனும் எனக்குள்ள இருக்கான், அதுதான் அவனுடைய தனி சிறப்பாக கருதப்படுது. அதுமாரி சிவனை அவன்னு சொல்லக்கூடிய தகுதி திருமுறை படிக்கிறவங்களுக்கும் சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கும் தான் இருக்கு. சிவன் அவன் என் சிந்தையில் நின்றானான்னு சொல்றோம், அவன் அருளாலே அவன் தான் ஆகின்னு சொல்றோம். அதே மாதிரி சிவஞான போதத்திலையும் அவனே தானே ஆய் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு, அவனே ஆகிய அன்னையின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுல எல்லாம் வருது. அப்போ சிவபிரகாசம் மட்டும் இந்த நாளை சொல்லல. இதே நூலை அருளிய உமாபதி சிவனாரும் திருவருட்பயன் அருளை சொல்றார், விழாவென்பால கேட்டல சொல்றார், உண்மை நீர் விளக்கத்துல மெய் உணர்தல சொல்றார், செங்கற்பு நிராகத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி மன தூய்மையை சொல்றார். அப்போ கேட்டல் ஞானத்தின் தொடக்கம், சிந்தித்தல் தெளிவின் பயணம், உணர்தல் ஆன்மாவின் வெற்றி, அந்த வெற்றியின் உச்சமே ஆன்ம லாபம். அதுமாரி சிறிய பெருந்தகையார்னு ஞான சம்பந்தர சேக்கிலார் பெருந்தகை சொல்றார். சேக்கிலார் இல்லைன்னா 63 நாயன்மாரை பத்தி தெரிஞ்சிருக்காரு. ஏன் அவர் சிறிய பெருந்தகையார்? அவர் எம்மந்தர் எவ்வளவு பெரிய ஞானம் பெற்றவர். அப்ப அவர் சிறு வயதில் பெரும் ஞானம் பெற்றதால் சிறிய பெருந்தகையார்னு இவரை சொல்றார். அப்போ
சிவஞான போதம் எதை அடையணும்னு சொல்லுது, சிவப்பிரகாசம் எப்படி அடையணும்னு சொல்லுது, திருவருட்பயன் யார் அருளால், சிவன் அருளால் தான் அதை அடையணும்னு சொல்லுது, உண்மை நெறி விளக்கம் அடைந்த பின் உண்மை என்னன்னு சொல்லுது. நாளும் புரிந்தால் சைவ சித்தாந்தம் 14 சாத்திரங்கள் நூல் மட்டுமல்ல, அவை வாழ்வியல் நெறின்னு நமக்கு புரியும். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற எழுத்து தெரிஞ்சிருக்கும், சிவாய நம. அதுல நடுவில் இருக்கக்கூடிய ஏ ஆகிய உயிர், பின்னால் இருக்கக்கூடிய நேம ஆகிய மரங்கள் நீக்கம் பெற்று முன்னாடி இருக்கக்கூடிய சீவ ஆகிய சிவத்தை பெறுவதே ஆன்ம லாபம். திருச்சிட்டம்பலம். அருமை அருமை. கம்பன் வீட்டு கட்டச்சரியும்